நேயர்களே பார்த்தீங்களா, நாங்கள் இன்றைக்கி ஓணம் பண்டிகைனால எங்களுக்கு ஓணம் இல்லை, ஆனாலும் நாங்கள் ஒரு கோடை கொஞ்சமாக போட்டோம். நல்லா இருக்குல்ல? பார்த்தீங்களா நேயர்களே, எங்கள் அம்மா பாயசம் வச்சுருக்காங்க. அப்படி இதோட அழகாக இருக்கா நேயர்களே? சாமி. ஹாப்பி ஓணம் வாழ்த்துக்கள், ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். ஓகே நேயர்களே, நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்களா? கமெண்ட்டில் ஹாய் ஓகே போடுங்க. நாங்கள் ஓணத்தில் கேரளாவில் யானை நல்லா ஃபேமஸ்னால எங்கள்கிட்ட 4 யானை எலிஃபென்ட்ஸ் இருந்துச்சு, அதை வச்சோம். யானை பனானா ஆரஞ்சாக சாப்பிடலனால வச்சோம். பாயசம்லாம் சாப்பிடுவோம். இந்த யானை புது யானை, அதனால பாயசம்லாம் சாப்பிடுவோம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் இந்த மாதிரி விளக்கு தீப சுடர் போல் பிரகாசமாக இருக்கணும். வாழ்க்கையில் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். இந்த மலர்களை பார்த்து, கலர்ஃபுல் மலர்களை பார்த்து ஒவ்வொருத்தர் மனக்கோரிக்கையும் நடக்க வேணும். கண்டிப்பாக எல்லோருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஓணம். മാവേലിത്തമ്പ്രാന്റെ വരവായാൽ തിരുവോണം, മാലോകരെല്ലാരും ഒത്തൊരുമിച്ചൊരു ഓണം. പൊൻചിങ്ങം വന്നു പിറന്നേ പൊൻവെയിലിൽ കറ്റമെതിച്ചേ, പൊന്നമ്പല നടകൾ തുറന്നേ പൊൻകണി നിറയുമൊരുത്സവമായി. പൊന്നോണച്ചോറുണ്ണാനായി നീ വായോ പെണ്ണേ, പൊൻവയറു നിറച്ചു തരാമൊരു പൊന്നോണച്ചോറുണ്ണാൻ വാ. ഉത്രാടപ്പൂവിളിയിൽ കേരളമുണരുകയായി, പുത്തിരയാടും ഗ്രാമവസന്തം തിരുമുടി അണിയുകയായി. പടയണത്തേൻ പഴമകളും പഴമുതിരും പൊൻപാർവണവും മധുമയലകരിയിൽ അടിമുടിയുലയുകയായി. പ്രകൃതി തൊഴുതുണരും ഇവിടെയൊരുമയുടെ രാഗഭാവലയനം ലയനം. ഉത്രാടപ്പൂവിളിയിൽ കേരളമുണരുകയായി. മലരുകളിൽ പുഞ്ചിരി തഞ്ചി മധുരം പകരാൻ കിളിയെത്തി ചിങ്ങത്തിരുവോണം വന്നല്ലോ, പുതുതങ്കത്തേരിൽ ഓണം വന്നല്ലോ. ചിങ്ങത്തിരുവോണം വന്നല്ലോ, പുതുതങ്കത്തേരിൽ ഓണം വന്നല്ലോ. குருடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில்நீர்களே நேர்களே, எல்லோருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த காஷிப ரிஷிக்கும் அதிதி தேவிக்கும் வாமனனாக நம்ம பெருமாள் காட்சி கொடுத்த அந்த நாள் தான் ஓணம் திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். ஒரு அழகான கண்ணம்பி, அதாவது ஒரு அழகான பாயசம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். முடிஞ்சது அழகான மலரை பார்க்குறப்ப நம்ம எப்படி முகம் சிரிப்பு வருதோ, பிரகாசமாக சந்தோஷம் கிடைக்குதோ, ஒரு தேசஸ் கிடைக்குதோ, அதுபோல் நம்ம வாழ்க்கை மலரணும். கண்டிப்பாக அந்த விளக்கு சுடரை பார்த்து நம்மளுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம வளர்கிற குழந்தைக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை சொல்லி கொடுக்கணும். இருக்கோ இல்லையோ, எது அதாவது இது இப்படி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பாக அதுதான் ஆன்மீக ஆக்கம். கண்டிப்பாக அது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்துக்கணும்.
இப்படி குழந்தைகள் ரீதியாக சொல்கிறேன். ஆகையால் எல்லோருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நமஸ்காரம்.